வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ZIPP பிராண்டில் வந்திருக்கக்கூடிய 16ZFR2 அப்படிங்கிற மாடல் நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு 6.5 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சேம் பிராண்டினுடைய 8 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்னுடைய அன்பாக்சிங் டீட்டெயில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான். நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஆனால் பட்ஜெட் ரேஞ்சிலே கொஞ்சம் அதிகமான விலை கொண்ட பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இது எல்லாமே. இந்த 6.5 இன்ச் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 800 rupees ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வைக்கப்படும். மினிமம் 2 பீஸ் ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா அதற்கு கம்மியாக ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜ் பேக்கிங் சார்ஜே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விலை அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் மினிமம் 2 அல்லது அதற்கு மேலே 4, 6 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிங்கன்னா பேக்கிங் சார்ஜஸ் கொரியர் ஷிப்பிங் சார்ஜஸ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் சைஸில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், அதுக்கடுத்து ஊஃபர் 2 வருது. அதற்கடுத்து 6 இன்ச் கேட்டகரியில் உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், ஊஃபர், சப் ஊஃபர் வருதான்னு தெரியல. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் சைஸில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது, ஊஃபர் இருக்குது, சப் ஊஃபர் இருக்குது. 10 இன்ச் சைஸில் ஃபுல் ரேஞ்ச் அப்புறம் ஊஃபர் இருக்கான்னு தெரியல, ஆனால் சப் ஊஃபர் இருக்குது. அதே போல் 12 இன்ச் சைஸ்லேயும் ஃபுல் ரேஞ்ச் அண்ட் ஊஃபர் இருக்கான்னு தெரில, ஆனால் சப் ஊஃபர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ எனக்கு இந்த பிராண்டினுடைய அடுத்தடுத்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்டாக 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் என்ன சைஸ் இருக்குமோ அந்த டயா கொண்டது தான் இதுவும். ஸோ இப்போ இதனுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ கம்பெனி பாக்ஸ் பேக்கிங் இது தான். இந்த மாதிரி சேஃபான பேக்கிங்கில் தான் வருது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. அதற்கடுத்து 6.5 இன்ச் பேப்பர் க்ளோன், அதாவது பேப்பர் கோனில் கிளாத் எட்ஜ் ஒட்டியிருக்கிறதா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 15 OZ ஃபெரைட் மேக்னெட். 15ங்கிறது ஒரு வேளை திக்னஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த OZ அப்படிங்கிறது என்னென்னு தெரியல. அதே போல் 1 இன்ச் ASV வாய்ஸ் காயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ASVக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. நானும் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில், எனக்கு சரியான விடை கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதனுடைய RMS வாட்ஸ் 75 வாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸ் கொண்டதாக இருக்குது இந்த ஸ்பீக்கர். இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீக்கருமே 8 ohms கொண்டதாக தான் இருக்கும். அது ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, ஊஃபராக இருந்தாலும் சரி, சப் ஊஃபராக இருந்தாலும் சரி, 8 ohms கேட்டகரி மட்டும்தான் வருது. 4 ohms கேட்டகரி வரவே இல்லை. ஸோ அது ஒன்று தான் நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ 8 ohmsக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆம்ப்ளிஃபையரை மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஆடியோ ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போது இதனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கிங் நல்லா சேஃபாக திக்கான காட்டன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ப்ராடக்ட்டு. ஸோ பேப்பர் கோனில் கிளாத் எட்ஜ் அவங்க எழுதுனது போலவே, அவங்களுடைய பாக்ஸில் எழுதுனது போலவே இருக்குது. ஸோ டஸ்ட் கேப்பு, அடிஷ்னல் இங்கே ஒரு கோனு. என்ன ஒரு நீட்டாக பாருங்கள், அப்படியே இந்த கத்தி மாதிரி ஷார்ப்பாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கட் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து இதனுடைய ஃப்ரேம், இல்லை குவாலிட்டியான ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டும் பாருங்கள், நார்மல் 6 இன்ச்சில் இருக்க மாதிரி இல்லை, கொஞ்சம் ஹெவியான மேக்னெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர் வாய்ஸ் காயில், 1 இன்ச் வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அது பாக்ஸில் போட்டிருக்கு. ஏன்னா அதனால தான் மேக்னெட் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் எண்டு டெர்மினல்ஸும் நல்ல குவாலிட்டியான எண்டு டெர்மினல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் பெருசாக இருக்கக்கூடிய டெர்மினல் பாசிட்டிவ், திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய டெர்மினல் நெகட்டிவ். ஸோ பொலாரிட்டி எப்போவுமே பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். அதே போல் மேக்னெட்டினுடைய பேக் சைடில் மாடல் நம்பர், என்ன வெரைட்டி, என்ன இம்பிடன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டினுடைய டயா அண்ட் திக்னஸ் பார்க்கலாம்.
ஸோ மேக்னெட்டினுடைய டயா வந்து பார்த்தீங்கன்னா 90 mm டயா கொண்ட மேக்னெட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm திக்னஸ் கொண்ட மேக்னெட். ஸோ 90 mm டயால 15 mm திக்னஸ் கொண்ட மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இப்போ இதனுடைய ஒரு ஆடியோ சாம்பிள் டெமோ பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ட்விட்டருக்கான ஹோல் ஓப்பனில் இருக்குது, அதனால் அதெல்லாம் அடைச்சிக்கிறேன். ஏன்னா எங்கள் சைட்லேயும் ஒரு சர்க்கிள் ஹோல் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய மிட்டு பேஸு ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு பேஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு மிட் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் அதாவது ட்ரெபிள் இருக்குமோ அந்த அளவுக்கு நீட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.